அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, தேங்காய் பால் எடுத்து ராகி மாவு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவைன்னு. நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். நான் சளிச்சு எடுத்துட்டோம். பால் ஊற்றி கலக்கலாம். நான் மொதல் பால் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இது ரெண்டாவது பால் நான் கலக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, மாவு நம்ம வந்து கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா தேய்ச்சி போட்டுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இன்னும் நம்ம வந்து பாவு கழிச்சு அதை ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, தண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். தண்ணி காஞ்சிருச்சு, மிளகு வச்சிருச்சு. நான் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, போட்டுக்கலாம். அதையா அப்புறம் வேகட்டும். அப்படியே வந்து இது அரைச்சி எடுத்து வடிச்சிட்டேன். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். முதல் பால் ஊற்றிக்கலாம். இதில் தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரி பாதாம் மட்டும் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் பூவெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் போட்டதுனால அதை நான் போடல. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இல்லைம்மா இது போட்டு பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, தேங்காய் பால் எடுத்து ராகி மாவு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவைன்னு. நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். நான் சளிச்சு எடுத்துட்டோம். பால் ஊற்றி கலக்கலாம். நான் மொதல் பால் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இது ரெண்டாவது பால் நான் கலக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, மாவு நம்ம வந்து கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா தேய்ச்சி போட்டுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இன்னும் நம்ம வந்து பாவு கழிச்சு அதை ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, தண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். தண்ணி காஞ்சிருச்சு, மிளகு வச்சிருச்சு. நான் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன்.